எதிர்க்க முடியாததுனால கண்ணாடி மேல இருந்து அடிக்கிறீங்களே. நாங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சிடுறோம். நானும் சகோதரர் ஆதவ அர்ஜுனாவும் உட்காந்துக்கிறோம். நீங்க வெள்ளிவாக்கமே வாங்க, நாங்க 2 பேர் உட்காந்துக்கிறோம். உங்களால முடிஞ்சா பாருங்க. இன்னைக்கு இரவு புறாபம் நாங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துக்கிறோங்க. வில்லிவாக்கம் தொகுதியில் எந்த கட்சியில எந்த சீமா இருக்கிறீங்களோ வாங்க. ஆனா நாங்க இறங்கினா தாங்கவே மாட்டீங்க. அவர் சொல்றாரு பொறுமையா பேசுன்றாரு. எவ்வளவுதான் பொறுமை, நீ பொறுமையின் இல்லை. நான் பொங்கி தவிக்கின்றவன். என்னால சும்மா இருக்க. காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க. கண்ணாடி தூள பொதுமக்கள் இடத்துல மகளிர் பக்கமா ஒரு சகோதரி அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அவங்களை எஃப்ஐஆர் நீங்க முறைப்படி போடணும். அனாவசியமா சாதாரணமா எஃப்ஐஆர் போட்டு விடுதலை பண்ணீங்கன்னா நானும் வேட்பாளரும் இங்க இருக்கிறவர்கள் நாங்க அப்படியே உட்கார்ந்துருவோம். தயவு செஞ்சு அவங்களுடைய எஃப்ஐஆர் எந்த முறையில இருக்கணும்னுமோ அந்த முறையில இருக்கணும். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதனால பயத்தினால கண்ணாடி எல்லாம் தூக்கி அடிக்காதீங்க. குடிச்சிட்டு எல்லாம் பாட்டில் எடுத்து வீசாதீங்க. எல்லாரும் நம்ம ஒரு கட்சியில, நீங்க தைரியமான கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி. நான் உங்களெல்லாம் ஒரு கட்சியாவே நினைக்கல. ஏன்னா நான் அங்க இருந்தவன். அவர் சொன்ன மாதிரி அங்க இருந்து குளிச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். சுத்தமா தான் இங்க வந்திருக்கேன். இப்போ அதனால எல்லா கதையும், உங்க கதை பூராவும் எனக்கு தெரியும். நீங்க வேற எங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கோங்க. இங்க வேண்டாம். சும்மா சாம்பிள் விட்டு பாக்குறீங்க. நாங்க சாம்பிள் விட்டீங்கன்னா தாங்கவே மாட்டீங்க. நாங்க ஒரு சின்ன சாம்பிள் விட்டோம், உங்க கதையே கந்தல் ஆயிடும். ஆகவே இந்த வேலையெல்லாம் விட்டுடுங்க. நாங்கள் ஆரம்பித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லி விசில் சின்னத்துக்கு வாக்களிகள் என்று சொல்லி வருங்கால நம்முடைய முதல்வருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.